sir. What is this? Shirt. Shirt? Uniform எங்க? வீட்ல இருக்கு. What did you want, bloody driver wearing white? Hola. சிவா தம்பி, என்னடா? லோடெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சா தம்பி? அடிச்சாச்சு, வாங்க டீ சாப்பிடலாம். டீ கிடக்கட்டும் தம்பி. உங்க அம்மா உன்னை அவசரமா பாக்கணுமா, வர சொன்னாங்க. அவசரமா? என்னம்மா அவசரமா சொன்னீங்களா? பார்வதிக்கு. என்னம்மா பார்வதிக்கு? அத நான் சொல்லல, நீயே போய் அவட கேளு. என்னாச்சு பார்வதி? எனக்கு அடிக்கடி தலை சுத்துதுங்க. தலை சுத்துதா? சின்ன வயசுலயே பிபியா? ஐயோ, தெரியாத மக்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. அது இல்லைங்க, இப்பெல்லாம் வாந்தி வேற வருதுங்க. ஆமா, மாடு மாதிரி சாப்பிட்டா வாந்தி வர வேற என்ன ஆகும்? ஐயோ, நான் இப்ப சாம்பல் வேற சாப்பிடுறேன்னு. சாம்பல் வேறியா? வீட்டுல சாப்பிடுறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாதா? உங்களுக்கு சுத்தி வளைச்சு சொன்னா புரியாது போல இருக்கே. ஆமாங்க, நான் கொஞ்சம் தந்தி, நேரடியா சொல்லுங்க. நான் குளிச்சு 2 மாசம் ஆகுது. குளிச்சு 2 மாசம் ஆகுதா? நேத்து கூட உடம்புல கமகமான வாசனை வந்ததே. ஐயோ, காதை கொண்டாங்க. மேயாளமாவா? சத்தியமாவா? அடேங்கப்பா. ஊர்ல எல்லாரும் என்ன ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்தா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப சொல்ல போறேன். என்ன வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்ல போறேன். சம்சாரம் முழுகாம இருக்கிறதுக்கு நம்ம சிவா என்ன விருந்து விருந்துன்னு தூள் கிளப்புறாரு. இன்னும் குழந்தை பிறந்துட்டா என்னென்ன செய்வாரோ? என்ன எல்லாம் வந்தாச்சா? முத்தண்ணே இதோ வந்துட்டு இருக்காரு. என்னென்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு மாதிரி லேட்டா வரீங்க? நீங்க சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டனே. எங்க கேட்ட வந்தீங்க? இத பாருங்க, 1/2 மணி நேரம் லேட்டு. அடடே, காந்தி காலத்துக்கு அடிக்கிற மாதிரி இருக்க. கொடுங்கடா பாப்போம். பாருங்க, சீக்கிரம் வந்துருக்கல. நல்லா இருக்கு. அத எங்க கொடுங்க, நான் பாப்போம். நான் பார்த்தே இல்லையா? என்ன தம்பி, கொடு பாப்போம். இந்த அந்த காலத்து கடியாரம் நல்லா இருக்கு. கூச்சப்படாம எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. என்ன சிவாண்ண, உள்ள பிறந்தா என்ன பேர் வைக்க போறீங்க? ராமணேஸ்வரன். அப்ப பொண்ணு பிறந்தா மண்டோதரி. மண்டோதரின் பேர் வச்ச சுருக்கமா எல்லாரும் மண்டு மண்டுன்னு கூப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு நீ ஒரு மண்டு போதும். அண்ணே, சும்மா இது சாம்பிள். குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன விருந்து தெரியுமா? என்ன விருந்து? கடா மார்க்கு, கறி சோறு, கணேஷ் பீடி. குனியாதே குனியாதே குனியாதே. ஏன்? குனிஞ்சா பிறக்கிற குழந்தை கூனா பிறந்துடும். அப்போ நடந்துகிட்டே இருந்தா பிறக்கிற குழந்தை நடந்துகிட்டே பிறக்குமா? ஆமா. முடிய பிடிக்காத. ஏன்? எனக்கு முடிய பிடிச்சா மூடுது. ஐயோ, 2 நாளைக்கு பசியே எடுக்காது தம்பி. நல்லா சாப்பிட்டேன். நான் வரேன் தம்பி. இருக்கணும், என்ன அவசரம்? வெத்தரமா போட்டு போங்க. இல்ல தம்பி, வேலைக்கு போகணும். மணி ஆச்சு. என்னங்க மணி ஆச்சு? பெரிய மணி. கடியாரம் யார்கிட்டயே கொடுத்தேனே? ஐயா, உன்கிட்ட நான் கொடுக்கல. ஏய், நான் உன்கிட்ட தானே கொடுத்தேன். அண்ணே, நான் உன்கிட்ட கொடுத்துட்டேனே. ஆமாப்பா, நான் வாங்கி யாருகிட்டயோ கொடுத்துட்டேனே. பரவாயில்ல, பரவாயில்ல. இங்க எங்க வந்து கிடக்கும், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இல்ல சிவாண்ண, கடிகாரத்தை உங்ககிட்ட இருந்து நாங்க தான் வாங்கணும். எங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது பாருங்க. என்னென்ன பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு நான் உங்களுக்கு சந்தேகப்பட்டேனா? நீங்க சொல்லல, ஆனா ராத்திரிக்கு நாங்க தூங்கணும்ல, அதனால எங்களை நாங்களே சோதனை போட்டுக்கிறோம். ஏய், எல்லாம் வரிசையா நில்லுங்கடா. அண்ணா, எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணே, நீங்க சும்மா இருங்க. முத்தையண்ணே, வாங்கண்ணே. என்ன எதுக்குடா சோதனை பண்ணணும்? நான் என்ன திருடனா? நீங்க திருடலங்கிறத நிரூபிக்கத்தானே இந்த சோதனை. என்ன சோதனை பண்ணணும் நினைச்சதே தப்புடா. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கல, அப்புறம் நீங்க தான் திருநீங்கன்னு நாங்க எல்லாரும் நினைப்போம். நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விருந்துக்கே வந்திருக்க மாட்டேன்டா. அண்ணா, நீங்க போங்க. அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. வாங்கண்ணே, இப்படி விடுடா. எடுங்கண்ணே, கையெடுங்கண்ணே. கடிகாரம். எடுங்கண்ணே கைய. என்னண்ணே இதெல்லாம்? தம்பி, எனக்கு 6 பிள்ளைங்க. அதுங்கெல்லாம் 3 நாளா பட்டினி. அதுங்களுக்கு கொடுக்கத்தான் திருடி எடுத்து மடியில வச்சுக்கிட்டு போனேன். சோதனை போடணும்னு சொன்ன உடனே எங்க தெரிஞ்சு போய் எல்லாரும் முன்னாலேயும் அவமானமா போயிடுமோன்னுதான் வேண்டாம்.
நீங்க தான் வேலை செய்றீங்களே. வேலை செய்யறேன், செஞ்ச என்ன பிரயோஜனம்? வர்ற கூலியில மேஸ்திரி பாதி எடுத்துக்கிறான், மீதிதான் எங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் யாரும் தட்டிக்க மாட்டீங்களா? யாருங்க கேட்கறது? என்ன டிமோனியம்மா உனக்கு காலைல மாயி இதுல வாச்ச மாயி மம்மா வாச்ச மாயி நீ முன்னால போடை நான் பணால வாழை பாபா என்ன டிமோனியம்மா உன் காணல மாயி இதெல்லாம் வாச்ச மாயி மம்மா வாச்ச மாயி. நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன். What do you want, boy? நியாயம், ஜஸ்டிஸ். Justice? Big word. இந்த ஃபேக்டரியில நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவரை பத்தி நீ ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்திருக்கியா? What happened to them? என்ன ஆச்சா? நீங்க இந்த மிஷின் மேல காட்டுற அக்கறை கூட மனுஷங்க மேல காட்ட மாட்டேங்கிறீங்க. அவங்க குடிசைக்கு போய் ஒரு நாள் நீங்க பார்த்தா இந்த கேள்வி கேட்டுக்க மாட்டீங்க. பார்க்க என்ன இருக்கு? Hunger, poverty, disease. They live like bloody dogs. You Be calm. Take it easy, boy. அவங்க அப்படி வாழ்றதுக்கு யார் காரணம்? நீங்க தான். செய்யற வேலைக்கு சரியா கூலி முதலாளி கொடுக்க மாட்டா, கொடுக்கறதுலயோ பாதி நீ சாப்பிட்டுடுவ. ஆஹா, அந்த குப்பைக்கெல்லாம் நீதான் லீடரா? குப்பையா? நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ரத்தத்தை சிந்தி உழைக்கிற தொழிலாளிங்க குப்பையா? அந்த குப்பையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டா டேய் நீங்க எல்லாம் சாம்பல் ஆயிடுவீங்கடா. நெருப்பு பத்த வைக்க போறியா? If I finish you. உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் முதலாளி கிட்டே பேசிக்கிறேன். தம்பி தம்பி, ஐயோ, என்ன இப்படி அடிச்சு போட்டிருக்கானே. தம்பி தம்பி. என்னடா இது? உடம்பெல்லாம் ரத்தம். எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டு மறுபடியும் அடிதடியில இறங்கிட்டியா? அம்மா, அவர் பேர்ல எந்த தப்பும் கிடையாதும்மா. எங்களுக்காக மேஸ்திரி கிட்ட போய் நியாயம் கேட்க போனாரு. அந்த மேஸ்திரி அடியோ அடின்னு அடிச்சு போட்டுட்டான். வாய திறக்காம அடிய வாங்கிக்கிட்டாரு. திருப்பி ஒரு அடி கூட அடிக்கலம்மா. எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷப்பட மாட்டீங்க? இவர் அடிபட்டு செத்தாலும் சரி, என் தாலி பறி போனாலும் சரி, உங்களுக்கு உங்க சத்தியம் தானே முக்கியம். இப்பதாங்க புரியுது. இதுவே உங்க சொந்த மகன் ஜானா இருந்திருந்தா நீங்க இப்படி சந்தோஷப்படுவீங்களா? என்னதான் இருந்தாலும் இவர் வளர்த்த பிள்ளை தானே, பெத்த பிள்ளை இல்லையே. இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த வீட்டுல அவங்க வந்து சொந்த மக மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப சொல்ற கேளு. அவங்க ஜான ஒரு தடவை தான் பெற்றிருக்காங்க, ஆனா என்ன 1000 தடவை பெற்றிருக்காங்க. அவங்க தான் என் தெய்வம். இனிமே அவங்க பத்தி ஏதாவது தப்பா பேசுற? இருத்துடா. ஏதாவது ஒண்ணுன்னா பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது இந்த ஆம்பளைங்களுக்கு வழக்கமா போச்சு. ஏன்னா அவதான திருப்பி அடிக்க மாட்டா. அம்மா என்ன சொல்ல வந்தேன்? தப்பு அவ மேல இல்லடா, ஏன் மேலதான். மத்தவங்களை நீ கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு எதுக்கு தெரியுமா நான் சத்தியம் வாங்கிக்கிட்டேன்? உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். கண்ணுக்கு நேரா எல்லாரையும் பறி கொடுத்துட்டு நிக்கிற எனக்கு மிஞ்சி இருக்கிறது நீ ஒருத்தன் தான்டா. நான் சத்தியம் வாங்கிக்கிட்டதுனால உன் உயிருக்கு ஆபத்துனா அதை நான் திருப்பி வாங்கிக்கிறேன்டா. நியாயத்துக்காக போராடு. கொடுமைகளை தட்டி கேளு, அநீதிகளை ஒழிச்சு கட்டு. நீ இப்போ சிவா இல்ல, டைகர். போடா அண்ணே.